சுண்டக்காய் போட்ட புளிக்குழம்பும் அதுக்கு ஒரு துவையலும் பண்ணலாங்களா. அதுக்கு ஒரு மண்சட்டி வச்சு அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா முதல்ல செவக்கட்டோன்ட்டுன்னு விடுங்க. அதுலேயே கொஞ்சமாக துவரம்பருப்பு வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே வடகம் போட்டு தாளிச்சிருங்க. பூண்டு ஒரு 4-5 பல் நசுக்கி அதையும் தாளிச்சிருங்க. பொடியாக நறுக்கின ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு 2 தக்காளி, நசுக்கின சுண்டக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதுலேயே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது போட்டு தண்ணி அதில் ஊற்றி நல்லா வேகட்டோன்ட்டு விடுங்க. அதுக்குள்ளே இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயமும் கொஞ்சமாக தேங்காயும் வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுண்டைக்காய் வெந்த உடனே இந்த அரைச்ச வெங்காயம் தேங்காய் விழுது அதில் கொட்டிட்டு புளி கரைச்சி அதையும் அதில் இப்போ சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும். இதெல்லாம் போடுறப்ப பச்சையாக கருவேப்பிலையை கடைசியாக போட்டுருங்க. அப்போ வாசனை நல்லாயிருக்கும். இப்போ துவையலுக்கு தேங்காய், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு உப்பும் சேர்த்து இதை முதல்ல நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுலேயே பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூண்டு துவையல் ரெடி ஆகிடும். இப்போ சுட சுட காரக்குழம்போட துவையலும் சூப்பராக இருக்கும்.